ஹோம்ஒர்க் இருக்கு. என்ன லல்லல்லா பாடிட்டு இருக்கியா? மிஸ்ஸு தமிழ் காம்போசிஷன்ல ஒருமை பன்மை எழுத சொன்னாங்களா இல்லையா? எழுதி முடிச்சிட்டியா? எங்க எடு பார்ப்போம். காம்போசிஷன் நோட்டைங்க எடு. நீ தான் எடுக்கணும் உன்னோடத. எழுதி முடிச்சிட்டியா? ஒருமை பன்மை எழுதிட்டியா? ஒருமை பன்மை தாமா இப்ப நான் காமிக்கிறேன். பட வைக்க அகராதி இல்ல நான் அதை கேட்கல. ஒருமை பன்மை எடு. எழுதுனதை எடு. ஓகே உட்காரு. நீ எழுதின இதை லட்சணத்தை பார்த்துடலாம். பந்து பந்துகள், ஆமை அமைகள், முயல்களுக்கு என்னடி போட்டிருக்கா இவ? ரயல்கள். சூப்பர். பூக்கள், விழா. ஓகே. வினாக்கள் இக்கு வரணும், அதில் வரல. என்னடி இது? ஆமைக்கு அமைகள் எழுதி வச்சிருக்க. என்னத்தை அமைக்கணும்? ஓகே. பல். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. பல்லுக்கு என்ன வரணும்? பற்கள் தானே. நீ என்ன எழுதி வச்சிருக்க? பறக்கல். பறக்கல். என்னத்தை பறக்கிறது? சூப்பர். உங்ககிட்ட தமிழ் விளையாடுது மீனாட்சி. ஆமா, அப்படிதான் உட்காரு. அடுத்த என்ன மிஸ்டேக்கு பார்க்கலாம். கறக்கலாம். எதுலையுமே புள்ளி வைக்கல. சூப்பர். அடுத்தது இருந்து ரெக்கல். ஐயோ, இது என்னது? இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்க. ரெக்கல். அதுக்கு அடுத்து என்னது தெரியுமா? புறக்கல். என்னடி புறக்கல்? மிஸ்ஸு இந்த மிஸ்டேக்கை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். இந்த தமிழில் கண்டுபிடிச்சவங்க அவ்வளோதான் என்ன ஆயிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் தமிழ் இந்த குழந்தைங்க கிட்ட இப்படி விளையாடுதே அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. திருத்த மாட்டாளோ? இந்த மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ட் பண்ண. இனிமேலாவது ஒழுங்கா எழுது, சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.